மக்கள் மேடை வழங்குபவர்கள் அதே அருமையான ருசி முதல் கப்பிலிருந்து கடைசி கப் வரை புதிய ப்ரூ அரோமா லாக்குடன் இணைந்து வழங்குபவர்கள் மஸ்லி பவர் எக்ஸ்ட்ரா. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ராஜ் டிவியின் மக்கள் மேடை நிகழ்ச்சி. இது ஒரு நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் உங்களுடைய மருத்துவ சந்தேகங்களுக்கும் மருத்துவ தேவைகளுக்கும் சிறந்த மருத்துவரை கொண்டு நாம் விளக்கம் அளித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் அருண் ராபர்ட் அவர்கள். திருச்சியிலிருந்து நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்க திருச்சியிலிருந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு முதல்ல நேர்களின் சார்பாகவும் நிலையத்தாரின் சார்பாகவும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர், இப்ப பல்லுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்வலி ஏற்படாதவங்களே இருக்க முடியாது. ஏதோ ஒரு காரணமாக, சுத்தையின் காரணமாக இப்படி பல்வலி ஏற்படுகிற போது முதலுதவி என்ன செய்யணும்? இப்ப சாதாரணமா ஒரு நடுராத்திரி பயங்கரமா பல்லு வலிக்குது, பக்கத்துல டாக்டர் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத விட என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம மெயினா இது பண்ணணும். இப்போ மைல்டா வலிக்குது அப்படின்னா உடனே வீட்டுல இருக்கிற கிராம்பு, தைலம், சுண்ணாம்பு எல்லாத்தையும் தடவுறது மூலமா என்ன ஆகும்னா நிலைமையை இன்னும் முதலுதவி என்ற பெயரில் நிலைமை இன்னும் மோசமாக்க கூடாது. ஃபுல்லா சிம்பிளா புதன்ல வாயை கொப்பளிக்கலாம். கொப்பளிச்சு உடனடியாக பல் மருத்துவரின் உதவியை நாடுதல் தான் சிறந்தது. ஃபுல்லா சரி, அதுதான் நல்லது. நல்ல ஆரோக்கியமான பற்களுக்கு எந்த வகையான பர்பஸ்களை நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணலாம்? ஓகே, இப்போ பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, டாக்டர் என்ன பேஸ்ட் யூஸ் பண்றது, எங்க வீட்டுல என்ன பேஸ்ட் யூஸ் பண்றதுன்னு. வீட்டுல பாத்தீங்கன்னா பெரியவங்க இருப்பாங்க, நடுத்தர வயதினர் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு பேஸ்ட் அப்படின்றதே கிடையாது. இப்ப ஸ்கின்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கு. ட்ரை ஸ்கின் இருக்கு, ஆயிலி ஸ்கின் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சோப் யூஸ் பண்ற மாதிரி பல்லுலையும் வெவ்வேறு வகையான எனாமல் இருக்கு. ஒருத்தருக்கு எனாமல் அதிகமா தேஞ்சு அவங்களுக்கு அதிகமா கூச்சம் இருக்கலாம், அவங்களுக்கு சென்சிட்டிவிட்டி பேஸ்ட். உங்களுக்கு நார்மல் எனாமல் இருக்கலாம். இல்ல கிட்ஸுக்கு அவங்களுக்கு பேஸ்ட் மேலே ஒரு அவர்ஷன் இருக்கும். ஃபுல்லா கிட்ஸுக்குன்னு ஸ்பெஷல் பேஸ்ட் இருக்கு ஃபுல்லா. ஸோ காமனான பேஸ்ட் அப்படின்னு கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பல் டாக்டர்கிட்ட போய் நம்ம எனாமல் எந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணிட்டு அவர் சொல்ற பேஸ்ட் தான் பயன்படுத்துமே. எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு பேஸ்ட் அப்படின்ற பேஸ்டே இல்ல. இந்த மாதிரி பிரஷ் ஏதாவது இருக்குங்களா? அந்த மாதிரி இந்த வகையான பிரஷ் இவங்க யூஸ் பண்ணணும் அப்படி ஏதாவது? பிரஷை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சாஃப்ட் அண்ட் மீடியம் தான் பெஸ்ட். ஃபுல்லா இஃப் யூ ஆர் ஹெவி யூசர், நல்லா அழுத்தி தேய்க்கக்கூடியதுன்னா யூ கேன் கோ ஃபார் அன் சாஃப்ட் பிரஷ். இல்ல மைல்டா தான் பிரஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் கோ ஃபார் அன் மீடியம் பிரஷ். ரொம்ப அழுத்தி தேய்க்கிறதும் ஹார்ட் பிரிஸ்டல்ஸும் ஜெனரலா அவாய்ட் பண்றது பெஸ்ட். நல்லதுங்க டாக்டர். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முறை பல் துலக்கிறது நல்லதுங்க டாக்டர்? அதாவது தி சீக்ரெட் ஆஃப் பிரஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அழுத்தி தேய்ப்பது அல்ல, அடிக்கடி தேய்ப்பது பல்லுக்கு நல்லது. ஃபுல்லா இப்ப நம்ம ஒவ்வொரு வேளை சாப்பிட்டோன்னே கையை கழுவுறோம், சரிங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, காலையில சாப்பிட்டுட்டு கையை கழுவுறோம், மத்தியானம் சாப்பிட்டுட்டு கையை கழுவாம விட்டுட்டு, ராத்திரி சாப்பிட்டுட்டும் கையை கழுவாம விட்டுட்டு, அடுத்த நாள் காலையில தான் அந்த கையை கழுவுவேன்னா எவ்வளவு அழுக்கு சேர்ந்திருக்கும். சேம் திங் தான் பல்லுக்கும். ஒரு நாளைக்கு ஆஃப்டர் எவ்ரி மீல் பிரஷ் பண்ணிக்கிறது பெஸ்ட், சரிங்களா? அட்லீஸ்ட் 3 times இல்லைனாலும் காலையில, ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி கட்டாயம் பிரஷ் பண்றதை வழக்கமா வச்சுக்கணும், சரிங்களா? ஏன்னா நைட் ராத்திரி நேரங்களுக்கு தான் செல்ஃப் கிளீனிங் ஆக்ஷன், நாக்குக்கு சொந்தமாக பல்லுல இருக்க அழுக்கு எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அப்ப நைட்ல இருந்து மார்னிங் தான் அந்த செல்ஃப் கிளீனிங் ஆக்ஷன் இருக்காது. சோ அந்த மாதிரி டயத்துல நைட் பிரஷிங் பண்ணீங்கனாலே 50% இந்த வாய்ஸ் ஸ்மெல், இந்த மாதிரி டிகே இதை நீங்க அவாய்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஈறுகள்ல ரத்தம் வரும் டாக்டர், இது எதனால்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இதுக்கு 2 விதமா இந்த அப்ரோச் பண்ணலாம். ஈறுகள்ல சிஸ்டமிக் காசஸ், இப்போ வைட்டமின் சி குறைபாடு, இல்ல கேர்ள்ஸுக்கு இந்த பியூபர்டல் டைம், பிரெக்னன்சி டைம், மெனோபாஸ் டைம், இது மாதிரி சிஸ்டமிக் மேனிஃபெஸ்டேஷனால ஈர்ல இருந்து ரத்தம் வரலாம். அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று லோக்கலைஸ் ரீசன், இப்போ பல்லு விளக்காம அதுல அழுக்கு நிறைய இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ரீசன்ஸ்னாலையும் நமக்கு ஈறுகள்ல இருந்து இது பண்ணலாம். நம்ம எதுன்றதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி டென்டிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஆரோக்கியமான ஈறு இருக்குன்னா அதுக்கு என்ன அடையாளமா எடுத்துக்கலாம் நம்ம? இது நீங்க ஜென்ரலாவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டுல நீங்க அந்த ஈர
அப்படி உதட்ட தூக்கிட்டு ஒரு காட்டன் வச்சு தேய்ச்சி பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆரஞ்சு தோலை விரிச்சோம்னா ஒரு சொரசொரப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு சொரசொரப்பு இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் நோன் as ஆரஞ்சு பீல் அப்பியரன்ஸ். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் நோன் as ஹெல்த்தி ஜிஞ்சைவா, ஹெல்த்தி கம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பல பேர் அதே நோயின்னு நினைச்சிட்டு வருவாங்க. ஃபுல்லா ரொம்ப பஃபியாவோ இல்ல கீழே அந்த பச்சையா அழுக்கு படிஞ்சோ இல்ல அப்படி அமுக்குனாலே ரத்தம் வந்தோம்னா இட் இஸ் நாட் அ நார்மல் கம்ஸ். சரிங்களா, நீங்க உடனே உங்களுடைய டென்டிஸ்ட் உதவி என்ன ஆடுறது பெஸ்ட். இப்ப குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா பால் பற்கள் விழுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த வயதுல இருந்து எந்த வயதுக்குள்ள வேணும் டாக்டர்? ஃபைன். அதாவது இப்போ குழந்தை பிறந்ததுல இருந்து 6 வயசு வரைக்கும் ஃபர்ஸ்ட் முளைக்கிற பல்ல டெசிடியஸ் டென்டிஷன் சொல்றோம். இது ஒரு 6ல இருந்து 7 வரைக்கும் ஒரு 20 பல் முளைக்கும். அப்புறம் அந்த தாடை விரிய இந்த பால் பல் எல்லாமே உதிர்ந்து நிரந்தரமான பற்கள் வர ஆரம்பிக்கும். நிரந்தரமான பற்கள் கடைசி கடவாப்பல் 18ல இருந்து 24 வரைக்கும் வரும். இந்த பால் பல்லு ஒரு 6ல இருந்து விழ ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். குறிப்பிட்ட ஏஜ்ல அந்த பால் பல்லு விழல அப்படின்னு சொன்னால் அதனால என்ன ஆகும் அப்படின்னா உள்ளார இருக்கிற நிரந்தரமான பல்லு உள்ளேயோ வெளியிலையோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு 7 வயசு ஆகுது, 7 வயசு ஆய்ந்த முன்பல்லு விழாம இருக்கு அப்படின்னா உடனே நீங்க உங்க பல் டாக்டர்கிட்ட போய் நிரந்தரமான பல் எந்த பொசிஷன்ல வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்து பால் பல்லு கரெக்டா விழுவுதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டோம்னாலே இந்த பல்லு தாறுமாறா வரதை நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி பல்லு தாறுமாறா வளர்ற பற்களை எப்படி சரி செய்யறது? இது என்ன அப்ரோச் பண்றது? ஜென்ரலா இப்ப பல்லு எத்திக்கிட்டு வருது இல்ல தாறுமாறா வருது அப்படின்னாலே நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஃபுல்லா கிளிப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். பட் ஜென்ரலா இப்ப லேட்டஸ்டா என்ன வந்திருக்கு அப்படின்னா இப்போ ஒரு பல்லோடு சேர்ந்து எலும்பு எத்திட்டு வருதுன்னா எவ்வளவு ஏர்லியரா ஒரு 5 to 6 இயர்ஸ்ல மயோஃபங்க்ஷனல் அப்ளைன்ஸ் சொல்றோம். மயோஃபங்க்ஷனல் அப்ளைன்ஸ்னா பல்லு வளருது அப்படின்னா அந்த வளர்ச்சியே நமக்கு உதவியா கொண்டு அதை ஒரு சில அப்ளைன்ஸ் எல்லாம் மாட்டி அதனுடைய வளரும் பருவத்திலேயே முறையா இப்போ ட்ரெயின் போகுது, ட்ரெயினுக்கு எப்படி தண்டவாளம் ஒண்ணு போட்டிருக்காங்களோ அது மாதிரி பல்லு வர டைரக்ஷனை நம்ம கிளிப்லயே நம்ம ஒரு அப்ளைன்ஸ் மூலியமா அதுலயே ஒரு தண்டவாளம் மாதிரி போடும் பொழுது கரெக்டா அது அலைன் ஆயிடும் ஃபுல்லா. சரி, எவ்வளவு நாள் போட்டிருக்கணும் டாக்டர்? டிபெண்ட்ஸ். இவ்வளவு நாள் அப்படின்றது கிடையாது. அவங்களுடைய மேலக்ளூஷன், அவங்க பல்லு எத்தி இருக்கும் தன்மை பிளஸ் எப்ப வராங்க. சரிங்களா, இப்போ சிறு வயதுல வரும்போது எலும்பு வந்து மெழுகு மாதிரி இருக்கும், ரொம்ப சீக்கிரத்துல முடிக்கலாம், ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கலாம். ஆனா பொதுவாகவே வரவங்க ஒரு 24 வயசு 25 வயசுல அடுத்த வருஷம் கல்யாணம் இருக்கு, பல்லு எத்திட்டு இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி வயதுல வரும்பொழுது 18க்கு வேலையே எலும்பு வந்து ஓரளவு முத்திரும். அந்த வயதுல வரும்பொழுது நாட்கள் அதிகமாகும், ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் இதாகவும் இருக்கும். ஃபுல்லா ஜென்ரலா ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல 6 months to 2 years 3 years வரைக்கும் டிபெண்டிங் அப்பான் த மேலக்ளூஷன். நல்லதான் டாக்டர். இப்ப நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா வீட்டுல கை சூப்பிக்கிட்டே இருப்பாங்க. தொடர் ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, நம்ம பேசுவோம் டாக்டர். வணக்கங்க. வணக்கம் சார், நாங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து வெங்கரை ஊராட்சியில இருந்து கோட்டைக்காடுல இருந்து ஆனந்தன் பேசுறேன் சார். நன்றிங்க. டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. ஓகே சார், சொல்லுங்க. வணக்கம் சார், நாங்க இங்க பேசுறேன் சார். சொல்லுங்க. காலையில பல் விளக்குறேன், இரவுல நைட்டு சாப்பிட்டுட்டு பல் விளக்கலாமா சார்? அதனால எதுவும் நமக்கு? கட்டாயம் இரவுல விளக்கலாம், ரொம்ப நல்லது. ஓகே சார். நீங்க எப்பப்ப கை கழுவுறீங்க? ஒரு வேளை சாப்பிட்டோன்னே கை கழுவுறீங்க இல்லையா? ஆமா சார். அப்புறம் ஏன் கைக்கு மட்டும் ஒண்ணு பல்லுக்கு மட்டும் எப்படி ஒரு வித்தியாசமான நியதி? இல்ல சார், அதான் நம்ம காலைல விளக்கிட்டு சில பேர் நைட்டு விளக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மரபா சொல்றாங்க. தவறு 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 தவறு. ஒவ்வொரு வேளை பல்லு சாப்பிட்ட பிறகும் லைட்டா பிரஷ். வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மேக்கப் கிட்ல சீப்பு கண்ணாடியோட சேர்ந்து ஒரு பிரஷும் இருக்கும். ஒவ்வொரு வேளை சாப்பிட்டோன்னே லைட்டா, நீங்க ஒவ்வொரு வேலையும் பேஸ்ட் போடணுன்ற அவசியம் இல்ல, லைட்டா அந்த அழுக்கை எடுத்துட்டால் இந்த பல்லு தொந்தரவுகள் கிட்டத்தட்ட ஒரு 70% குறைச்சிடலாம். நல்ல கேள்வி. நிச்சயம் ராத்திரி பல்லு விளக்குங்க. நன்றிங்க, நன்றிங்க. தொடர்பு கொண்டமைக்கு நன்றி. வணக்கம் சார். வணக்கங்க. ஒரு நல்ல சிறந்த உதாரணம் டாக்டர் நீங்க கொடுத்தது. அதாவது 20 நேரத்துல பல்லு விளக்கணுமா கேட்டதுக்கு ஒவ்வொரு முறையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம கை கழுவுற மாதிரி பல் துலக்குவது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, உதாரணம். இது இந்த நேருக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க கை சூப்பிக்கிட்டு இருப்பாங்க. 3 வயதுக்கு மேல கை சூப்பக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, இதை எப்படி தவிர்க்கலாம்? அதாவது 3 வயசுக்குள்ளார ஒரு 2.5 வயசுல எல்லாம் கை சூப்புறாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. 3 வயசுக்கு மேல கை சூப்புறாங்க, கை சூப்புற பழக்கம் மட்டும் கிடையாது, நிறைய இருக்கு. நக்கல் சக்கிங் இருக்கு, லிப் பைட்டிங் இருக்கு, நிறைய விதமான இது பேர் வந்து
ஒரு ராங்கான ஓரல் ஹேபிட்ஸ் இருக்கு ஃபுல்லா. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ப பல் இயற்கையாவே அவங்களுக்கு நல்ல பல்லா வந்திருக்கும், ஆனா அந்த கை சூப்புறது மூலியமா அந்த எலும்பு வந்து வெளியில வந்துடும்.